குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்னோட பார்வையில் பிரம்மாண்டம்ங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, வைகை நதி. அங்கே இருக்கிற ஒரு முதல் மரியாதை படத்தில் ராதா கால் வச்ச உடனே சிவாஜி உடம்பு அப்படி சிலிர்க்க முடியாது, சிவாஜி சாருக்கு. அது மாதிரி எனக்கு அப்படி தேனியில் கால் வச்ச உடனே இனி எதிர்காலத்தில் நீங்கள் தேனி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா ஒருவேளை அது சீனிவாச சாமி படத்தை தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்லாம் எழுது அப்படின்னு ஒரு 6 பேர் மட்டும் என் பேர் எழுதுறேன். மக்களோட ஒரு 50 வருஷமாக 60 வருஷமாக மக்களோட அபிமானத்தை பெற்ற கமல்ஹாசன் அவர்களைப் போல ஒரு பெரிய நடிகர் பண்ண ஒரு ஷோவை வந்து ஹாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். சிந்திக்கக்கூடிய நடிகனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஒரு நல்ல பொழுதுபோக்காக தான் இருக்கும், ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் மக்களை போய் சந்திக்கலாம் இல்லையா, மக்களை போய் சந்திக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. பட் அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. அதை அழகாக பேசி வெளியே கொண்டு வரலாம். இப்போ வந்தாலும் அது வந்து வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா மக்கள் இயக்குனர் சீனி ராமசாமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். சீனி ராமசாமி சார் அப்படின்னு சொன்னாலே யதார்த்தமான வாழ்வியல் கதை அப்படின்ட்டு தான் டக்குன்னு மைண்டுக்கு வரும். சீனி ராமசாமி சார் பார்வையில் திரைமொழியில் பிரம்மாண்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் சார்? இப்போ சங்கர் சார் இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. உலகின் 7 அதிசயங்களில் தமிழில் காமிச்ச ஒரு இயக்குனர். அது இப்போ இல்லை, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே காமிச்சார் அவர். 20 இயர்ஸ் முன்னாடியே பண்ணார். இப்போ நம்ம ஹெலிகாம் ஷாட்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோம். பட் அப்போயே அவர் வந்து ஃபாரினில் ஹெலிகாம் ஷாட்ஸு, சாங்ஸு அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் அப்டேஷனோட அது ஒரு பெரிய நாலேஜ். அதுக்கான ஸ்கோப்பு வசதி எல்லாமே அவர் யூட்டிலைஸ் பண்ணார். அவரோட தனித்திறமை அது. அப்புறம் அது அவருக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த முதல் படத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பிரம்மாண்டமான படங்கள். நேஷ்னல் லெவல் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தமிழ் படங்களில் நடிக்க வச்சார். அதேமாதிரி மணிரத்னம் அவர்கள். நான் வந்து யதார்த்தமான படங்களை பார்த்து, வாழ்வியல் படங்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி சினிமாவுக்கு வந்தேன். நான் வரும்போதே பாலுமேந்திரா சாட்டை சேரணும்னு சொல்லி தான் வந்தேன். நான் கவிதைகளில் இருந்து சினிமாவுக்கு வந்த ஒரு ஆள். ஸோ என்னோடய பார்வையில் பிரம்மாண்டம்ங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, வைகை நதி, அங்கே இருக்கிற ஒரு கம்மா, ஒரு வளர்ந்த நிலப்பரப்பு. இதுதான் என்னோடய பார்வையில் பிரம்மாண்டம். இந்த பிரபஞ்சம் எனக்கு பிரம்மாண்டம். அது எங்கே இருக்கோ அங்கே தேடி போய் நான் படப்பிடிப்பு நடத்துகிறேன். இன்னொன்று சொல்லப்போனால் என்னுடைய படங்கள் வந்து லொக்கேஷன் கிடையாது, அது கதை நடக்கிற களம். பிரம்மாண்டமான படங்களில் வந்து கதை நடக்கிற களமே வந்து செட்டு போட்டு தான் எடுக்கிறாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் அதிக பொருட்செலவு, அதுக்கான வசதி வாய்ப்பு, அதுக்கான தனித்திறன் அப்படிங்கிறது உண்மையில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலையை பற்றி எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி படங்களை வேலை செய்யவும் இல்லை. பட் நான் எடுக்கிற இந்த எளிய சினிமாக்கள், எளிய மக்களை பற்றிய சினிமாக்கள், இது வந்து சில நேரங்கள் நட்சத்திர அந்தஸ்தோடையும் வந்திருக்கு, நட்சத்திர அந்தஸ்து இல்லாமையும் வந்திருக்கு. ஸோ அதனால் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது திரைக்கதையில் ஒரு பிரம்மாண்டம், ஒரு கதையை சொல்லும் விதத்தில் பிரம்மாண்டம், ஒரு வசனத்தில் ஒரு பிரம்மாண்டம். என்கிட்ட கூட ஒரு சொன்னாங்க, என்ன சார் இப்படி ஒரு டைலாக் எழுதிட்டீங்கன்னு கேட்டாங்க. என்ன டைலாக்? நான் கருப்பாக இருக்கிற வெள்ளைக்காரன், அளவாக தான் குடிப்பேன், அவங்க நீர்ப்பறவையில் ஒரு டைலாக் எழுதிருக்கீங்களே சார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரம்மாண்டமான டைலாக் சார் அது, டக்குன்னு 2 கண்ட்ரியை கொண்டு வந்து ஒரே சொல்லில் இணைச்சிட்டிங்களே சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க. பிரம்மாண்டம்ங்கிறது வந்து ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் என்னைய பொறுத்த மட்டும் அது லேண்ட்ஸ்கேப் தான். உங்களோட படங்களில் அழகியல் காட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கிராமத்துலேயே இருப்போம் நம்ம, ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலையை திருப்பி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு கம்மாயிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நின்று இப்படி பார்த்துருக்க மாட்டோம். அங்கேயும் வாழ்க்கை நெருக்கடியில் தான் இருக்குது. நகரத்தில் எல்லா பக்கமும் கட்டடங்களாக இருக்குது. ஸோ மனிதன் போய் சேர வேண்டிய இடம் எதுன்னா அது இயற்கை தான். இயற்கை இடம்தான் மனிதன் போனால் தான் அவனுக்கு பரிபூர்ண அமைதி கிடைக்குது. அப்போ ஒரு காட்சியோட பின்புலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கதை நடக்கிற களத்திலே அது இருக்கும்போது அது பார்வையாளனை வந்து
இன்னும் ஒரு கூடுதல் கவனிப்புக்கு உள்ளாக்குது. 2014ஆம் ஆண்டு தர்மதுரை படத்தோட கதையை நீங்கள் எழுதுறீங்க. 2024ஆம் ஆண்டு அந்த படம் இத்தனை வருடங்கள் கழித்தும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. 2016 ஷூட் பண்ணப்பட்ட படம் அது. நான் வந்து எந்த ஒரு படமும் இது காலங்கடந்து வரும் அப்படிலாம் நான் நினைக்கல. அது எடுக்கிற காலத்தில் அது உண்மையாகவும் அன்போடையும் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஒழிய அது இவ்வளோ பேசப்படும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லது இவ்வளோ விமர்சிக்கப்படும், வெளிவந்த நேரத்தில் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அது ஒரு வேலை. ஆனால் இப்போ அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் எனக்கு புரியுது, ஒரு கலையை நம்ம உண்மையோடு அணுகுனா அந்த உண்மை நீண்ட காலம் வாழும்னு எனக்கு தெரியுது. சார், அந்த படத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட ஒரு வசனம் இருக்குது, அது இப்போ வரைக்குமே எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இருக்குது. விஜய் சேதுபதி சார் வந்து தமனாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். இந்த வார்த்தை எப்படி சார் வந்தது? ஒரு பெண்ணை ஒருத்தர் நேசிக்கிறான், ஆனால் சொல்லலை. இவன் என் கூட இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதேமாதிரி அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே மதிப்பு இருக்குது, அன்பு இருக்குது, ஆனால் வார்த்தையில் சொல்லலை. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு உன்னோட அடுத்த திட்டம் என்னன்னு கேட்குறா. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்னு கேட்குறா. நீ நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணுன்னா பார்க்குற தூரத்தில் இருக்கணும்னு தானே அர்த்தம். நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் வேற ஒரு சொல்லில் நான் சொல்கிறேன். நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு சொல்ல தவிக்கிற ஒரு காதல் இருக்குது, ஒரு சொல்ல தவிக்கிற ஒரு அன்பு இருக்குது. அதனால தான் அவர் காட் பிளஸ் யூன்னு சொல்கிறான், கட்டி பிடிச்சி. இந்த 3 கதாபாத்திரங்கள் இருக்குல்ல சார், இந்த 3 கதாபாத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய காதலை நீங்கள் எப்படி சார் டிசைன் பண்ணீங்க? டிசைன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியல. இது வந்து வாழ்க்கையோட நிகழ்வு தானே. ஒரு காயம்பட்ட காதலன், காயம்பட்ட ஒரு பெண்ணு, ஒரு காயம் ஒரு காயத்துக்கு மருந்தாகுது. அது மருந்தாகும்போது அங்கே ஒரு காதல் வருது. ஸோ அப்போ காதலுக்கு மருந்து என்ன? காதல். இதுதானே உண்மை. அப்போ நம்ம ஒரு 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 அன்பை வந்து தொலைச்சிட்டோம். ஒரு அன்பு வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தொலைச்ச அன்பை வாழ தவிக்கிற இன்னொரு பெண்ணிட்ட கொடுக்கும்போது, அல்லது அந்த பெண் ஒரு ஆணிட்ட கொடுக்கும்போது அங்கே இன்னொரு ஒரு உறவு வருது இல்லையா? இது வந்து முழுக்க முழுக்க சுயநலமானது கிடையாது. நான் உங்கள் நலத்தை பற்றி யோசிக்கும்போது, நீங்கள் என் நலத்தை பற்றி யோசிக்கும்போது உண்டாகிற ஒரு பிணைப்பு தான் இது. உங்களுடைய படங்களில் வந்து அதிகமாக பேசக்கூடியது பேரன்பும் பெருங்காதலும் தான் அதிகமாக பேசுது. கோழிப்பண்ணை செல்லதுரை எதை பேசுது சார்? வாழ்வதற்கு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லுது, விட்டுட்டு பின்வாங்கிறாதுன்னு சொல்லுது. கைவிடப்பட்ட சூழலில் கலங்கி நிற்காத, உன்னை கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு உறவு வரும்னு சொல்லுது. உடன் பிறந்த உறவுகள், குறிப்பாக தங்கைகள், அந்த உறவுகளின் மேன்மையை பேசுது. அந்த உறவுகளுக்காக செய்கிற பணி இருக்குல்ல, அந்த பணியோட சுகத்தை பற்றி பேசுது. அந்த வேலையோட சுகத்தை பற்றி பேசுது. அதுக்காக கஷ்டப்படுறதுங்கிறது பெரிய இன்பம்னு சொல்லுது. ஸோ அப்படி மனித நேய உண்மையை அந்த படம் வந்து சொல்லுது. பார்த்திபன் சார் அதான் என்கிட்ட சொன்னார். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு மனித நேயமிக்க ஒரு படம்னா அது இந்த கோழிப்பள்ளை சின்னதுதான் ராமசாமி அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இந்த படம் நீங்கள் முழுசாக பார்த்த உடனே ஒரு தர்மதுரை மாதிரி, ஒரு நீர்ப்பறவை மாதிரி, தென்மேற்கு பருவ காற்று மாதிரியான ஜேர்னலில் வந்த படம் தான். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையோட உன்னதங்களை பற்றி, அந்த தருணங்களை நிறைய பதிவு பண்ணியிருக்கிற படமாக நான் பார்க்குறேன். ரகுநந்தன் சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ரகுநந்தன் சார் வந்து இன்னும் கொண்டாடப்பட வேண்டியவர், இன்னும் நீங்கள் வந்து சரியாக அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டாக் போகுது. உண்மைதான். ரகுநந்தனுக்கு திறமைக்கு இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். என்கிட்ட ஒரு ஹிந்தி மியூசிக் டைரக்டர் கேட்டார், இந்த ஆத்தா அடிக்கையில் பாட்டை போட்டு காமிச்சேன். அதே மாதிரி கள்ளிக்காட்டில் பிறந்த தாயை போட்டு காமிச்சேன். அவர் 2 பாட்டையும் கேட்டுட்டு வந்து, எனக்கு மொழி தெரியலை, ஆனால் என் கண்கள் கலங்குது. இவருடைய டியூனில் ஒரு பிரார்த்தனை இருக்குது, ஒரு நிறைவேறாத ஏக்கம் இருக்குது. இந்த டியூன் என்னை என்னமோ செய்யுது அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்புல. ஸோ அப்படி ஒரு நவீனமும் அதே சமயத்தில் உள்ள பாரம்பரியமும் கலந்து சம விகிதத்தில் ஒரு சரியான இடத்துல வந்து ரகுநந்தன் ஒரு கல்ச்சரோட, ஒரு மியூசிக் கல்ச்சரோட பயணிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒருவேளை எளிய மனிதனாக இருக்கிறனால அந்த அங்கீகாரத்தை இந்த சமூகம் தரலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் வரலாற்றில் வந்து ரகுநந்தனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதனால தான் இந்த படத்தில் இசைமலை ரகுநந்தன் நான் சொன்னேன்.
ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தை நான் பார்க்கணுங்க, பார்க்கலாமா வேணாமாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ரிவ்யூக்கிட்டே போகணும். இந்த 4 பாட்டை மட்டும் போட்டு கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. 5 பாட்டுமே 5 வெரைட்டியாக ரங்கநாதன் எனக்கு பின்னணி இசை ஒரு பேக் போனால் இந்த கதைக்கு இருக்குது. விஜய் சேதுபதி சார் வந்து ஆடியோ லான்ச் மேடையில் ஒன்று சொல்லியிருந்தாரு, நீங்கள் இன்னும் 100 படம் வந்து நீங்கள் தேனிலே எடுக்கணும் சீனி ராமசாமி சார் சொன்னீங்கன்னா அவர் 100 விதமான தேனியை காட்டுவார். ஸோ தேனி உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது சார்? தேனி, ஆண்டிப்பட்டி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப். எல்லா வகையான படங்கள் பண்ணக்கூடிய கிராமத்து படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு ஊர், ஒரு தனித்த ஊர், தனித்த வீடு, ஒரு பொட்டல் வெளி, ஒரு அத்துவான காடு, ஒரு வனாந்திரம், வயக்காடு, பனை மரங்கள், தென்னை மரங்கள், வைகை நதி, ஓடை, கோயில், குளம் அப்படின்னு ஒரு நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர். ஸோ முதல் மரியாதை படத்தில் ராதா கால் வச்ச உடனே சிவாஜிக்கு உடம்பு அப்படி சிலிர்க்க முடியாது சிவாஜி சாருக்கு. அது மாதிரி எனக்கு அப்படி தேனியில் கால் வச்ச உடனே அப்படியே தென்னை மரங்கள்லாம் ஆடும் காற்றுல, அந்த கிளைமேட்டு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் சொல்லப்போனால் 4 மணிக்கே அங்கே வந்து லைட்டு போயிடும். காரணம் வந்து சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால க்ளவுட் சீக்கிரம் வந்துடும், சன் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இருந்தாலுமே வந்து தேனி ஒரு அற்புதமான ஊர். ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, நிறைய வீடுகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இனி எதிர்காலத்தில் நீங்கள் தேனி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா ஒருவேளை அது சீனிராமசாமி படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னமும் மதுரை, தேனி இதில் சொல்லப்படாத கதைகள் இன்னும் இருக்கா சார்? நிலம்தான் கதை. ஒவ்வொரு நிலத்துலேயும் 1000 கதை இருக்குது. நான் சென்னையை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன், சென்னையில் நடக்கிற ஒரு கதை எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அந்த கதையும் அந்த களமும் அந்த கதாபாத்திரங்களும் அதை கொண்டு வந்து நமக்கு தரும். கண்டிப்பாக எத்தனை படம் எடுக்க முடியுமோ எடுப்போம். ஓகே சார். சார் நீங்கள் வந்து உதவி இயக்குனராக பாலு மகேந்திரா சாருக்கு ஒரு லெட்ரு போட்டீங்க. அந்த லெட்ரு இப்போ வரைக்குமே தெரியாது என்ன மாதிரி லெட்ரு அப்படின்னு. ஸோ உங்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றதுக்கு யாராச்சும் அந்த மாதிரி முயற்சிகள்? நிறைய அதான் லெட்டர்லாம் போட்டு சேர்ந்துருக்காங்க. என்னை விமர்சனம் பண்ணி என்கிட்ட அசிஸ்டன்டாக சேர்ந்து ஒர்க் பண்ண பசங்களாம் இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச ஒரு 10 படம் எழுதுன்னு சொல்லுவேன், உனக்கு பிடிச்ச 10 டைரக்டர் எழுதுன்னுவேன். இப்போ இந்த படத்தில் கூட வந்து ஒரு 6 பேர் வந்து நான் ஆன்லைனில் அறிவித்து ஆன்லைனில் ரெஸ்யூம்ஸ் வாங்கி அப்படியே சேர்த்தேன் வேலைக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்த்தேன். படித்த பசங்க ஒரு 6 பேரை சேர்த்து ஒர்க் பண்ணுவோம். எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஊர், ஏன்னா எல்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுமே வச்சு உனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்லாம் எழுது அப்படின்ட்டு. ஒரு 6 பேர் மட்டும் என் பேர் எழுதலை, அவனுங்களை சேர்த்துக்கிட்டேன். மற்ற எல்லாருமே என் பேரை ஒரு பேராக போட்டிருப்பாங்க, தர்மதுரையே போட்டிருப்பாங்க, ஏன்னா அதை போட்டிருப்பாங்க, நீர்ப்பறவையே போட்டிருப்பாங்க. இந்த பசங்க மட்டும் என் பேர் எழுதலை, படங்களும் எழுதலை. ஆமாம், மற்ற எல்லா டேரக்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற நிறைய டேரக்டர்ஸோட பேர்லாம் எழுதியிருந்தாங்க, படமும் எழுதலை. 10 படம் எழுத சொன்னால் அதில் என் படம் ஒன்று கூட எழுதலை. பார்த்தேன், சரி இவங்கள தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு இதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூவில் சொல்லிவிட்டேன். அதுக்காக நாளைக்கு உண்மையிலே என் பேரை எழுதணும்னு நினைக்கிறேன், கூட எழுதாமல் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். உதவி இயக்குனர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மாதிரி நடத்துவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் உதவி இயக்குனரை வந்து கூப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட மதியம் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம படங்களை தொடர்ந்து பார்த்து நம்ம மேலே வந்து ஒரு அன்பில் வர்ற பசங்க. இப்போ நானாக வந்து என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாமங்கிறது கிளம்பி இங்கே வந்து இங்கே இறங்கி எங்கே தூங்குவோம் எங்கே தங்குவோம் யார் இருக்கா, ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். இதுவரை எங்கேயுமே நான் சொல்லலை. பாலான்னு ஒரு அண்ணன் இருந்தார், கோயம்புத்தூரில் இருக்கார். நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன ரூமில் அப்படியே காலைல அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பெட்டியை திறப்பேன், இவ்வளோ விசிட்டிங் கார்டு வச்சுருப்பேன், குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுவேன். அப்படி எடுத்து அப்படி சாமி கும்பிட்டு அப்படி விசிட்டிங் கார்டை கீழே வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் எடுப்பேன். எடுத்துகிட்டு பையில் வச்சுருவேன். அப்படி எடுத்து மிச்ச விசிட்டிங் கார்டெலாம் உள்ளே வைப்பேன். என்னடான்னு இல்லை, இன்றைக்கி தான் இவர் தான் எனக்காக கடவுள் அனுப்பின ஒரு ஆள். ஸோ யாரை பார்த்தாலும் விசிட்டிங் கார்டு வாங்கிடு. அப்போ 100 விசிட்டிங் கார்டு இருக்கும். வேலை இல்லாத நாட்களில் இந்த 100 பேரையும் உடனே பார்க்க முடியாதுல்ல. ஆமாம். ஸோ அவங்க நம்ம ஊருக்காரங்களாக இருப்பாங்க, இந்த ஊருக்காரங்களாக இருப்பாங்க, வேலை செஞ்ச இடமா இருக்கும். கரெக்டாக 12:30 மணிக்கு போயிடுவேன். இந்த பக்கம் வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படிங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலாமே, சாப்பிட்றதுக்கு தாங்க வந்து
அப்புறம் அப்படியே கூட போய் அவரோட உட்காந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகும்போது அப்படியா இல்லை இந்த மாதம் எனக்கு ஷூட்டிங் இல்லை, ரெண்ட்டு தர வேண்டியிருக்கு. அப்படியா, எவ்வளோ ரெண்ட்டு? 300 தரணும். இல்லை ஒரு நிமிஷம், என்ன 300 தானே? இல்லை 2 மாதம் ரெண்ட்டு தரணும். ஓ இந்த வரேன். ஒரு 600 இருந்தாங்க. 600 பெரிய காசு. அப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படிலாம் கஷ்டப்படாமல் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கிடும். அப்போது அந்த பசங்களை போய் நம்ம கஷ்டப்படுங்கன்னு சொல்கிறது வந்து எதுக்கு? அது தேவையில்லையே. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு, நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் செலவழித்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் 2 வருஷம் படிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்க உடனே ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டுறானுங்க. அந்தளவுக்கு நாலேஜோடு இருக்காங்க, டெக்னிக்கல் நாலேஜோடு இருக்காங்க. அந்த கதை உணர்வு, அந்த அறிவு இது வேணால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிய, மற்றபடி இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்ல உடனே கேமரா எடுத்துகிட்டு போய் எடுத்துடுறாங்க. அதனால் அப்படி தான் நான் உதவி இயக்குநர்களை சேர்த்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதோட மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ண கரெக்டாக இதா சரி. தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து ஒரு பொட்டைக்காட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு வந்தோம். அப்போ ஒரு தம்பி தான் கிளாப் போர்டு. அவனுக்கு வந்து கேரவன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஆள் பாத்ரூம் போகணுன்னா கூட எங்கே போய் இருந்தாலும் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ஒருத்தர் பாத்ரூம் போகிறது இங்கேருந்து தெரியும். அப்போ இந்த பொட்டைக்காட்டை விட்டு ஒருத்தர் போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடினா தான் அங்கிட்டு போகும். அந்த பக்கம் மரம் செடி பக்கம் மறைய முடியும். அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் இது. ஓகே, அவருக்கு பாத்ரூம் போகணுன்ட்டாப்புல. சரி போயிட்டு வாங்கிட்டேன். துருன்னு ஓடுறாப்புல. நீங்கள் கேமராமேன் வைடு கேமரா வச்சுருக்காப்புல. கேமரா வேமா ஓடிடுறான். ஐயோ பாவானே பாத்ரூம் போகிறான். நான் போயிட்டான். போனால் இப்போ யாரும் இல்லை. அசிஸ்டன்ட்ஸ் அந்த பக்கம் இருக்கும்போது நான் டக்குன்னு நான் இந்த கிளாப் எடுத்து அடிச்சு கரெக்டாக டப்புன்னு அடிச்சுட்டு கீழே உட்கார்ந்தேன். அப்போ அதை செய்தது பசனம். நீயே என்னை வேணான்னு சொன்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி. இந்த டயலாக் இது கோழிப்பணத்தில் இது வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான சீன் இது. அப்போ இந்த ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சாங்க. இதேமாதிரி ஏகனுக்கு ஒன்று அடிப்போம். அப்புறம் நானே வாங்கி இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் எதிர்பார்க்கல, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒன்றை கொண்டு வருவாங்க அப்படின்னு. சரி கொடுங்க நான் போடுறேன். இப்போ நல்லது தானே. இப்போ உதாரணத்துக்கு இவரை மாதிரி நான் வரணும்னு ஒருத்தர் நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. வாங்க உழைச்சி வாங்க, அவ்வளோதான். நீங்கள் அறிமுகப்படுத்தின கதாநாயகன் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஷோ பிக் பாஸ் 8க்கு ஒரு ஹோஸ்டாக போகிறாரு. நான் அறிமுகப்படுத்தினேன்னு அப்படி நான் எப்பயுமே நினைக்க மாட்டேன். அது அது அப்படி சொல்லவும் கூடாது. எல்லோரும் இணைந்து வேலை செய்தோம். என்னோட இணைந்து வேலை செய்த ஒரு கலைஞன் வந்து மக்களோட ஒரு 50 வருஷமாக 60 வருஷமாக மக்களோட அபிமானத்தை பெற்ற கமல்ஹாசன் அவர்களைப் போல ஒரு பெரிய நடிகர் பண்ண ஒரு ஷோவை வந்து ஹாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நடிகர். வாழ்க்கையின் அனுபவங்கள்லேருந்து பிறருக்கு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. கொஞ்சம் படிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இப்போ உருவாகியிருக்காப்புல. இந்த காலத்திலே ஸ்கிரிப்டை படித்து புரிஞ்சு அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு படிப்புக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இதுதான் நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிந்திக்கக்கூடிய நடிகனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஒரு நல்ல பொழுதுபோக்காக தான் இருக்கும். ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் மக்களை போய் சந்திக்கலாம் இல்லையா? மக்களை போய் சந்திக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். இடம் பொருள் ஏவல் இந்த படம் வந்து எப்போ வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா அதில் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, அது இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்குது. ஸோ அது எப்போ வரும் சார்? அது வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாமே தீர்ந்துருச்சு. சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. அதை அழகாக பேசி வெளியே கொண்டு வரலாம். படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாவ் தமிழா டிவிக்கு நான் பேட்டி கொடுக்குற இந்த நேரத்தில் ஏதோ ஒரு தமிழர் வந்து நம்பி இதில் பிரச்சனை எல்லாம் ஒன்று அந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒன்றும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்பி கண்டிப்பாக அந்த படங்கள் வெளியில் வரும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா அதில் விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக அது வந்து இப்போ வந்தாலும் அது வந்து தடம் பதிக்கிற படமாக மக்களோட மனசை வெல்லும். இந்த படத்தில் வந்து பவா செல்லதுரை அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கதாபாத்திரம் வந்து ட்ரெய்லரில் ஒரு சில இடங்கள்லாம் வருது. ஸோ அவருடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது? ஒரு நூலகராக நடிச்சிருக்காரு. ஆனால் பேச்சாளர். இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இயல்பாக அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. இது ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை முடிச்சதுக்கான காரணம் என்னவா சார்? எல்லாரையும் நான் அந்த கதை மாந்திரெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டேன்.
அந்த மூடோடு அப்படியே எடுத்து அனுப்பணும்னு நினச்சேன். ஓகே, அப்படியே எடுத்து அனுப்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. முதல்ல படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டிவியில் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக உங்கள் முகநூலில் மனசில் பட்ட உண்மையான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். நன்றி. நன்றி.